Hello friends, welcome to Archana's Delicious Recipes. நம்ம வீடியோவில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா வாழைக்காய் வறுவல் எப்படி செய்யலான்றது பார்க்கலாம். அதுக்கு இன்றைக்கி நம்ம ஒரு வாழைக்காய் எடுத்துருக்கோம். உங்களுக்கு தேவைப்பட்டால் 2-3 கூட எடுத்துக்கலாம். இது பெரிய சைஸில் இருக்கிறதுனால நான் இன்றைக்கி 1 மட்டும் எடுத்திருக்கேன். இதில் அடிப்பகுதியும் நுனி பகுதியும் இது போல் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் இது மாதிரி ஒரு ஃபீலர் வச்சு இதில் இருக்கிற ஸ்கின் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணி எடுத்துடலாம். இப்போ வாழைக்காயில் உள்ள ஸ்கின் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணியாச்சு. இந்த வாழைக்காவை 2ஆக கட் பண்ணி எடுத்துக்கலாம். எடுத்ததுக்கப்புறமா உங்களுக்கு எந்த அளவுக்கு சைஸ் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. அதாவது எந்த அளவுக்கு சைஸ் கட் பண்ணால் சீக்கிரமாக வெந்து வருமோ அந்த அளவுக்கு நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம வாழைக்காய் எல்லாத்தையுமே கட் பண்ணியாச்சு. இப்போ வறுவல் செய்ய ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு கடாயை சூடுபடுத்திட்டு கடாயில் தேவையான அளவு ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் நல்லா சூடாகி வந்த உடனே நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற வாழைக்காவை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை எண்ணெயிலேயே நல்லா இது போல் ஃப்ரை பண்ணி விட்டுருங்க. இப்போது நம்ம வாழைக்காய்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். கூடவே 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள். இது ரெண்டையும் சேர்த்ததுக்கப்புறம் வாழைக்காவை எண்ணெயிலேயே நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுருங்க. அதாவது எண்ணெயிலேயே இந்த வாழைக்காய் 3/4 பாகத்துக்கு வெந்து வந்துடணும். பாருங்கள், ஓரளவுக்கு எல்லாம் வெந்து வந்துடுச்சு. இப்போ நம்ம இதை எடுத்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சிடலாம். திரும்பவும் அதே கடாயை சூடுபடுத்திட்டு அதில் தேவையான அளவு ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் சூடான உடனே 1/4 டேபிள் ஸ்பூன் அளவு கடுகு, 1/4 டேபிள் ஸ்பூன் போல் உளுந்து, கொஞ்சமாக சீரகம், குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம். சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற பூண்டு சேர்த்துக்கலாம். சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிற இஞ்சியை சேர்த்துக்கலாம். கூடவே குட்டி குட்டியாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கிற பச்சை மிளகாவை சேர்த்துக்கலாம். ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறோம், அதையும் சேர்த்துக்கலாம். எல்லா பொருட்களையும் சேர்த்ததுக்கப்புறம் இது எண்ணெயிலேயே நல்லா ஃப்ரை ஆகி வரணும். அந்த அளவுக்கு நம்ம நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாம். இப்போ கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு சின்ன தக்காளியை சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறோம், அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு தக்காளி நல்லா மசிஞ்சு வர அளவுக்கு நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம காரத்துக்கு ஏற்ப மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். நம்ம ஏற்கனவே பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம், அதனால் 2 டீஸ்பூன் அளவு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு கரம் மசாலா, 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு மல்லிப்பொடி, 1 டீஸ்பூன் அளவு மிளகு பொடி. இது எல்லாத்தையும் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு டைம் இது போல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மசாலா எல்லாம் பச்சை வாசனை போனதுக்கப்புறம் ஒரு 1/2 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்ததுக்கப்புறம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த தண்ணி எல்லாமே நல்லா சுண்டி வரட்டும். இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுருக்கிற வாழைக்காவை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த வாழைக்காய் எல்லாமே மசாலா கூட நல்லா மிக்ஸ் ஆகி வர மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போது இதை 1 நிமிஷம் போல் இதை மூடி வச்சு குக் பண்ணிக்கலாம். 1 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணியாச்சு. பாருங்கள், நம்மளோட வாழைக்காய் வறுவல் எல்லாமே ரொம்பவே சூப்பராக ரெடியாகி வந்துருச்சு.
இதை தயிர் சாதத்து கூட சாப்பிட்டோம்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுன்னு உங்களோட ஃபீட்பேக்கை எங்களோட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.